Transmission lines coming. டேய் மச்சான், ஊருக்கு வெளியில் ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களா பற்றி ஊருக்குள்ளே நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க. என்ன இருக்குன்னே தெரியல மச்சான். இப்போ டைம் 12 மணி ஆச்சு. உள்ளுக்குள்ளே போய் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடணும். சரி வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளெல்லாம் பார்க்கறக்கு நல்லா தான் இருக்குது. வெளியே பார்க்கறக்கு தான் பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம். இது என்ன இங்கே ஒரு கதவு இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம 2 பேரும் எங்கே இருக்கோம்? கார்த்திக் எங்கடா காணோம்? அதானே, அவன் எங்கே காணோம்? நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தான். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். யாரை சேர்ந்து என்ன காப்பாற்றுங்க. ஐயோ, இந்த ரூம் விட்டு என்னால் வெளியே போக முடியல. கார்த்திக், இங்கே என்னடா பண்ணுற? உன்னை நாங்கள் எல்லாம் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீ என்னடா, நான் கேட்க வேண்டியதை நீ கேட்குற? இது என்னோட வீடு. என் வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஊருக்குள்ள எல்லாரும் சொன்னது உண்மைதான் போலடா. இது பேய் இருக்குடா. இங்க உங்களை அடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த பையனே நீங்க எடுத்துக்கோங்க, எங்களை விட்டுருங்க. நீ என்னடா ரோஹிதா அந்த பேய்கிட்ட பலி கொடுத்துட்டு வந்துட்ட? உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் உன்னை என்கிட்ட பலி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமேல் அவங்கள உன்னால் பார்க்கவே முடியாது. ஷீலா சீக்கிரமா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. சீக்கிரம். வந்துட்டேன். சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, போகணும். நான் போயிட்டு வரேன். சரி. சரி, போயிட்டு வாங்க. வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கார்த்திக் எப்படி இருக்கான்? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. காலில் கையில் மட்டும் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. பெட்ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்காரு. என்னாச்சு அவனுக்கு? சரி, நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன். போங்க, ரூமில் இருக்காரு. எப்படிடா இருக்க? உனக்கு எப்படி ஆச்சு? என்னன்னு தெரிலடா. ஆஃபீஸ் போகும்போது ஒரு லாரி வந்து இடிச்சிருச்சு. நீ எப்போவுமே கவனமாக தானே இருப்பேன். இன்றைக்கி என்னாச்சு உனக்கு? ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங், அதனால தான் சீக்கிரமாக போக வேண்டியதாக போச்சு. அது மட்டும் இல்லைடா, அந்த லாரியில் யாருமே இல்லை. என்னடா உனக்கு பைத்தியமா? ஆள் இல்லாமல் எப்படி லாரி ஓடும்? நான் நல்லா பார்த்தேன்டா, அதுக்குள்ளே யாருமே இல்லை. என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை பங்களாவுக்கு போனோமே, அவன் வந்திருப்பானோ? பங்களாவா? எந்த பங்களா? அதான்டா, அந்த பங்களாவுக்கு போனோமே. எங்கே? அந்த பேய் பங்களாவுக்கா? ஒரு வேளை அவன் தான் வந்து பழி வாங்குறானோ? யாரா பழி வாங்குறா? அதான்டா நம்ம ஃப்ரெண்டு ரோஹித். அவன் செத்து பல வருஷம் ஆயிடுச்சுடா. எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. அவன் பழி வாங்கணுன்னா முதலே வந்திருக்கணும். இப்போ ஏன்டா வரான்? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. லூசுத்தனமாக ஏதாவது யோசிச்சுட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காது. நல்லா ரெஸ்ட் எடு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குடா. சரிடா, நான் போயிட்டு வரேன். எனக்கு டைம் ஆச்சு. உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. அவன் எப்படி செத்தான்? இவன் நேற்று நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். நேற்று நல்லா தானே இருந்தான். அவன் பார்த்துட்டு வந்த கொஞ்சம் செகண்ட்லேயே அவன் செத்துட்டாங்கிறாங்க. ஒரு வேளை உண்மையாலுமே அவன் வந்துட்டானா? அவன் எப்படி வர முடியும்? அவனை தான் நம்ம அரண்மனையிலேயே பேய்க்கு நம்ம
நம்ம வெளியில் போகணுன்னா அவன் செத்தாதான் வெளியில் போக முடியும்னா அவனை அப்போவே செத்துட்டானே. அப்படி அவன் நம்மளை பழி வாங்கணும்னா எதுக்கு 12 வருஷம் வரைக்கும் காத்துட்ருக்கணும்? ஒன்றுமே புரியலையே. கடவுளே, என்னை நல்லபடியாக பாதுகாக்கணும், என் குழந்தைகளை நல்லபடியாக பாதுகாக்கணும். என்ன அவன் இன்னும் செஞ்சிடக்கூடாது. இப்போ நான் என்ன செய்யறது? கடவுளே, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையே. கடவுளே காப்பாற்று. எனக்கு நைட்டு இப்போ தூங்குறதுக்கே பயமாக இருக்கே. ஒரு வேளை அவன் வந்துடுவானோ? நாளைக்கு போய் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். இங்கே ஒரு சாமியார் இருக்காராம்மா, அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வந்துடணும். இப்போ என்ன பண்ணுறது? சிச்சோ, ஸ்கூலுக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, உயிர் தான் முக்கியம். வாவ், இந்த பேய் பங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, பயங்கரமாகவும் இருக்குது. யார் நீங்கள்? இங்கே என்ன பண்ணுறீங்க? பாப்பா, நான் உன் கண்ணுக்கெல்லாம் தெரியறேனா? கண்ணுக்கு முன்னாடி தேவதை மாதிரி எல்லாம் இப்படி பறக்குறீங்களே, எனக்கு என்ன கண்ணு தெரியாதா? நீங்கள் இப்படி இருக்கீங்க, என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுறீங்களே. இங்கெல்லாம் உன்னை யார் வர சொன்னா? இங்கெல்லாம் வரக்கூடாது. சரி அப்பா, வாங்க வீட்டுக்கு போகலாம். டே ரோஹித், நீ எப்படிடா இங்கே வந்த? நீ எப்படி இங்கே வந்த? நீ தான் செத்துட்டீலடா.